எல்லாருக்கும் இந்த சூர்யா அக்காவின் அனைவருக்கும் எனக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல அனைவருக்கும் நன்றி. ஏன் அப்படின்னா என்னோட அக்கா இந்நேரத்துலேயே வந்து சேலையெல்லாம் கட்டி அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. காலை நான் 7-6 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். குளிச்சுட்டு ஏன்னா காலையிலேயே பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் போய் எங்கள் அப்பா முருகனை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு, ஏன்னா நான் வந்து பேசவே முடியாதே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் நான் அழுது கேட்டுட்டு வந்து ஒரு 24 மணி நேரம் கூட ஆகலை. நான் நார்மலான ஒரு ஸ்பீச், அதான் நார்மலாக ஒரு பேசுகிற ஒரு வாய்ஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு போய் ஒரு குடும்ப இஸ்திரியாக சாமி கும்பிட்டு பிறந்த நாள், அதுவுமா நான் வந்து கேட்க வெட்டுற இதெல்லாம் கிடையாதியா. நீங்கள் நினைக்கலாம் நீ தான் கொண்டாடலைன்னு சொல்லி. எனக்கு கொண்டாடலைன்னு தான் சொன்னேன், ஆனால் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லலை. எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா முருகன் மட்டும்தான். போய் நல்லபடியாக விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமி கொடுத்த இதெல்லாம் வாங்கிட்டுட்டேன். கோகுல் உண்மையாலுமே சமத்து பிள்ளை. போகும்போதே எழுப்பி விட்டு போனேன், கோகுலா எந்திரிடா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இருங்க வரேன். இருங்க வரேன். கோகுல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என் கூடயே கோயிலுக்கு வந்துட்டான். நானும் கோகுலும் போய் பாருங்க சாமி கும்பிட்டுட்டு இப்போ தான் வர்றான். இந்த பாருங்க நீங்களாம் சொல்கிறீங்க என்னமோ பெரிய பாருங்க மணி எத்தனை போதும், அதுக்கு மேலே காமிக்கக்கூடாது. இன்ன வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்களா எங்கள் பெட்டை தெரியுதா? இப்படி தான் நான் பழகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். எனக்கு எவ்வளோ வேலை வைக்கிறாங்க பார்த்தீங்களா? டேய் இவன் என்னத்தடா இவன் சரிப்பட்டு வர மாட்டான். கோகுலு சின்ன பிள்ளை, அவனோட சின்ன பிள்ளை. அவன் எவ்வளோ சமத்தா எவ்வளோ இந்த 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 இப்போ வாஷிங் மிஷினில் போட்டுருங்க, வாஷிங் மிஷினில் ஓடுங்க ஓடுங்கடி. ஏன் கோகுல் இந்நேரத்தில் எந்திரிச்சான்? அவன் எந்திரிக்க மாட்டான்னு கேட்குறீங்களா? அவனை இன்னைக்கு முகூர்த்தம், ஒரு வீட்டில் விசேஷம், கல்யாணம், பால்காட்சி, பூமி பூஜை எல்லாம் போடுறாங்க. சரிண்ணா நாங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களாம் வீடியோ எடுக்க முடியாது. அதனால தான் நான் காலையிலே வீடியோ எடுக்கிறேன். சரி அப்படியே போயிட்டு வந்துட்டோம்னா ஏதாவது சோறு கீறு போட்டாங்கன்னா மத்தியானம் சாப்பாடை முடிச்சிடலாம். அன்றைக்கி வளகாப்பு வீடு, அவங்க எடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, தெரிஞ்சவங்க. இவங்க கொஞ்சம் இல்லை பெரிய விஐபி தான். பார்த்தீங்களா? நான் என்ன தான் அழகாக இருக்கணும்னு நினச்சாலும் ஏன் இவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் என்ன சுத்தபத்தமாக இருந்தாலும் இவங்க வந்து கடைசியில் என்னை வந்து பார்த்தீங்கன்னா கோகுமா இருந்தால் இது 1 ட்ரெஸ் கொடுப்பாங்க வச்சு என்ன தண்ணி ஊற்றி கிடக்குது. எவன் இந்த வேலையை பார்த்தவன்? நான் குடிச்சோம் அந்த. ஏய் தண்ணி ஊற்றி வருதுடா. நான் அப்பையும் சொல்கிறேன் இங்கே வைக்காதீங்கன்னு சொன்னேனா? கேட்கவே மாட்டேங்கிறான்டா. இந்த தம்பி இந்த வச்சிரு. கேட்கவே மாட்டேங்கிறான்டா, அடங்கவே மாட்டேங்கிறாண்டி பிள்ளைகளா. ஒரு சேலை கூட கட்டி உருப்படியா என் தங்கச்சிகிட்ட அழகா ரசனையா பேச முடியுதுங்கிறீங்களா? இந்த இவன் தோட்டி இங்கிட்டு எங்கள் வீட்டு நிலைமையை நீங்கள் பாருங்க. இந்த தண்ணி ஊற்றி ஒரு சொம்பு தண்ணி வெட்டு வரைக்கும் வந்து கிடக்குது. ஐயோ இவங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. பார்த்துக்குங்க, உங்கள்ட்ட அழகாக வர்ணிச்சு தானே. ஏன்னா எனக்கு முதல்ல வீடு தான் சுத்தம். கோயிலுக்கு போயிட்டு வந்து இங்கே வந்து பார்க்குறேன், இப்படி போட்டு நார் அடிச்சு வச்சுருக்காங்க. அங்கிட்டு போ, உன் தலைவணி எடுத்து மேலே போட்டு பெட்ஷீட் எடுத்து கம்மாண்டை போட்டு மடிச்சு வைக்கிறேன். முடியா கொடுங்க. என்னது இரு அவனே கொடுத்துருவான். சும்மா இருக்கேன், நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே கிடப்பா. உனக்கு பேச வராத கம்ப்ளைண்ட் எல்லாம் அவனே கொடுப்பேன். அமைக்கி இப்போ பாரு வரும்பாரு. என்னடி பிள்ளைல பிறந்த நாள் அதுவும் கூட அக்கா ஏக்கா நீ இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஏய் திலிப்பா எந்திரிடா, அங்கே போய் பாடுறா அந்த ரூமில் எந்திரா. நல்லா 2 மணிக்கு வரைக்கும் விளையாண்டு போன பிடிங்கி வச்சிட்டேன்டி. 2 பேருக்கும் என்னடா அட்டி பிடிச்சிருக்க சக்காத்த நைட்டே. எப்படி கிடக்கு பார்த்தீங்களா எங்கள் பெட்டு? இப்படிதான் கிடக்கும். கொண்டா. இது வந்து கோகுல் பிடிக்கிற படுக்கிற பாய். என்ன இருந்து நான் இதை பேச மாட்டேன், அதை பேச மாட்டேன், அது பண்ண மாட்டேன். லட்சியம்னா ஒண்ணுதான் எடுக்கணும். இந்த உருட்டு பண்ண கூட சேராம பிரிஞ்சு வாழ்ந்தாலே ஒரு லட்சியம் தான். வாயை திறந்தாலே ஒரே பிராடா பேசுறேன். பிரிஞ்சு வாழ்வோம்னு சொல்ற பத்தியா? ஆமா, எது என்னைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே எனக்கு கஷ்டம் தான். இஷ்டப்பட்டா இருக்கிறேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். பிள்ளைகளா வாங்க, மாமா சோடி போடாம விட மாட்டாரு. வெளிச்சம் கம்மியா இருக்கு, அது அப்படிதான் இருக்கு. நான் சரி பண்ணிக்கிறேன். வாயை மட்டும் சொல்ல நேரம் நடக்கணும். என் ஹைட்டுக்கு நான் வச்சிருக்கேன், உன் ஹைட்டுக்கு வச்சா எப்படி பத்தும்? இந்த தெரியுதா? தெரியுது. இப்போ இது என்ன போஸு? இதுதான் கிட்டத்தட்ட 4 மணி நேரமா கொடுத்துட்டு இருக்கேன் அந்த போஸை. ஏப்பா நான் ஒரு வீடியோவில் அப்படி நிற்கிறேன் அழகா ரஜினிகாந்த் மாதிரி. ஓ கோகுலு அங்கே ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லையா? சரி ரைட்டு ஓகே. அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க 2 பேரும் உட்காந்தே பேசுகிறோம். கோகுலோட உட்காந்து பேசுகிறோம். கோகுலோடைய இல்லையா? நீங்கள் 3 பேர் தான் லூஸு. 3 பேர் பார்த்தீங்களா? நான் புழு போட்டிருக்கேன்னு எப்போ இந்த மூதேவி தான் ஏதாவது கலர் பார்த்துருக்காங்கிட்டு. ஒன்றும் இல்லை புழு கலர். நல்ல வேலை நான் இந்த வாட்டி தான் நான் தப்புச்சேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். புழு கலர் இல்லைப்பா, புழுவே காணும். டார்க் புழுவே இல்லை. நல்ல வேலை. ஆனால் அங்கே வருங்க கோகுல
கோவில் போட்டேன் பாருங்க இந்த வாட்டி போட்டிருக்கானா. இது யார் எடுத்து கொடுத்தா சட்டை கோகுல்? நான் சத்தியமாக கடவுள் மேலே ஆணையா நான் சொல்லிக் கொடுக்கல, முருகன் மேலே ஆணையா சொல்லிக் கொடுக்கல. இது யார் எடுத்து கொடுத்த சட்டை? போதுமா? நான் ஏதாவது சொல்லி கொடுத்தேன், அவங்க முன்னாடி தானே பேசினேன். அவங்க பர்த்டேக்கு எடுத்து கொடுத்த சட்டை, அதனால் அவன் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. இவனுக்காக வந்து அந்த ஸ்கெட்செல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. என்ன இருந்தாலும் என்னுடைய சகோதரி அவங்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கணும், எனக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி அவங்க அண்ணாவுக்கும் சரி. ஏன்னா அவங்க அண்ணன் மூத்தவர், நான் தான் இளைய பிள்ளை தங்கச்சி. மெர்சிமா உங்களோட வாழ்த்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எது பேசியிருந்தாலும் சரி, உங்கள் மனசை கஷ்டப்படுத்திருந்தாலும் சரி, இந்த பிறந்த நாளில் இந்த தங்கச்சி கூட குறைச்சி பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் உங்கள்கிட்ட நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன், அதனால தான். சரிங்களா? அனைத்து தங்கச்சிகளுக்கும் இன்றைக்கி பிறந்தநாள் சொன்ன எல்லா தங்கச்சிகளுக்கும் ரொம்ப நன்றி. பேட் கமாண்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சிக்காவோட மாப்பிள்ளைங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நல்லபடியாக கிளம்பிட்டேன். ஏக்காங்கிறீங்கன்னா அங்கே சோறு முடிச்சு போயிடும், 10 மணிக்கெலாம் முடிச்சு போயிடும். அதனால தான் சரிட்டு போகலான்ட்டு முடிஞ்சால் நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறத வீடியோவை நாங்கள் எடுத்து போடுறோம். ஏன்னா இன்றைக்கி 3 விசேஷம் வந்துருச்சு. கல்யாணம் 1 பத்திரிக்கை எங்கிட்ட வச்சாருன்ட்டு இவர் தான் வாங்கி கொடுத்துட்டு போய் இவர் தான் பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே என்கிட்ட வச்சுட்டாரு. கல்யாணம் 1, பால் காய்ச்சி 1, பூமி பூஜை 1, அடுத்து வந்து என் குருஜி வந்து ஃபுல்லாக வளகாப்பு சொல்லியிருந்தாங்க. அதுக்கே நான் போக முடியல, ஏன்னா அது ரொம்ப தூரம். இது எல்லாமே பக்கமாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு என் பிறந்த நாளை முடிச்சுட்டு அப்படியே மெதுவாக இந்த சேலையை கலட்டினா திருப்பி நான் கட்ட முடியாது. அதனால் இந்த சேலையோடு என்ன பண்ணுறப்ப எல்லாருமே போயிட்டு வந்துடுறோம். இவன் எந்திரிக்கிற மாதிரி தெரியலை, அதனால் ஓகே. என்ன கோகுலு, என்ன அம்மா நல்லா பேச முடியலடா? எங்கடா தண்ணி இனி ஒன்றத்தையுமே காணாம். தாய்க்கு தண்ணி கொடுங்கடா. பச்சை பையங்கடா கோகுலு, இங்கிட்டு பாருமா. இருங்கிட்டு வேணாம், அது பப்பு முடி விழுந்து கிடக்கும், குடிக்கக்கூடாது. குடிச்சிடாத வையே. இதே எனக்கு வேணாம், நீ அதை எடு, உனக்கு தெரியாது, வெள்ளையா விழுந்து கிடக்கும். அப்படி குடிச்சு தான் இதாக இப்படி கிடக்குது. அந்த பாட்டில் எடு. தொண்டை வறட்சி ஆகுது இப்படிலாம். பழையபடி பார்த்தீங்களா, கத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அது வாய்ஸு நிற்க மாட்டேங்குது. மாத்திரையெல்லாம் போடணும், டாக்டர் கொடுத்துருக்காரு. இந்தங்கன்னு இருக்கும் பாரு மாத்திரை, அம்மாவுக்கு ஒரு மாத்திரை எடுத்துரு. சிகப்பாக இருக்கான்னு பாரு. உண்மையாலுமே சொல்கிறேங்க, எனக்கு வந்து இந்த வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சரியா எந்த மாத்திரை இருக்குது? இங்கே பேப்பர் கொண்டா. இல்லையே, இது இல்லையே. இந்த பேப்பர் எடு. இது இருக்காத. இது இல்லைடா. அதான் கொடு. அதில் எழுதி வச்சுருப்பேன் பாரு அம்மா. இது இல்லை கொடு, அதுதான் தெரியும் எனக்கு. அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தொண்டை பிரச்சனை இல்லை வந்து மற்ற ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள். சூப்பரான இஎன்டி மருத்துவர் நான் உங்களுக்கு ஆலோசனை பண்ணுறேன். இந்த பார்த்திங்களா 2 நாளில் இந்த மாதிரி கவரை பத்திரமா வச்சுருவா. 2 நாளில் பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு. என் குரல் வந்து பழையபடி ரெக்கவரி ஆயிடுச்சு. இதுவே பேசக்கூடாதுன்னு தான் சொன்னார் டாக்டரு. நம்ம பிழைக்கிற பொழப்பு இதுதானே சொல்லிட்டு அவருக்கு தெரியாமல் திருத்தனமாக நான் பேசுகிறேன். அவர் யூடியூப்லாம் பார்க்க மாட்டார். உண்மையாலுமே நாங்கள் போகிற ஒவ்வொரு டாக்டருமே ரொம்ப ராசியானவங்களாக இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் போவோம், உங்களுக்கே தெரியும். அதனால் இப்போ இது முடிஞ்சோன்னு திருப்பி வர சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நான் கம்மியாக தான் பேசுவேன், கம்மியாக தான் இது பண்ணுவேன். கடகடன்னு இப்போ தான் அவருக்கு பேசி முடிச்சுட்டு வந்து இப்போ நான் போகிறேன். என் தங்கச்சிகளுக்கு இருங்க வெறும் வயிற்றுல இது போடணுமா. அடுத்தவங்கள பார்த்து மாத்திரை போடுறீங்கன்னு கிண்டல் பண்ணாதீங்க. கிண்டல் பண்ணால் அந்த நிலைமை நமக்கும் வந்துடும். இதே மாதிரி தான் வாழ்க்கையில். நீ நல்லா இருக்கியே, நீ நாசமாக போ அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. நம்மளும் அதே நிலைமைக்கு வந்துடும். நினைக்கும் கேடே தனக்குன்னு அந்த காலத்தில் பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. அதனால் எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் என் கேரக்டர் எப்படின்னா அப்படியே கோகுலுக்கு இருக்குது. அவன் இப்படி தான் இருக்குதோ இல்லையோ எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்துருவேன். அந்த 500 ரூபா சேரை தொலைச்சிட்டு வந்துட்டான். எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன், கேட்கல. யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. பவர் பேங்க் வச்சுருந்தேன், அதையும் காணோம். என்ன பண்ணுறது? நம்ம எவ்வளோ விஷயத்தை தான் கவனம் பார்க்க முடியும். சரி, என்னோட சாரி என்னமோ சொல்லுவீங்களே இங்கிலீஷில், நெடி பிள்ளைங்களா சொல்லுவீங்க. ஐயோ இதுக்கு என்னமோ சொல்லுவாளுங்களே, அவுட்பிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் எங்கள் டைலர் அங்கிள் தச்ச ஜாக்கெட்டு. டைலர் அங்கிள் நல்லா தச்சிருக்காரா ஜாக்கெட்டுன்னு சொல்லுங்கள். நான் யூடியூப்பில் எடுத்து சர்ச் பண்ணி அனுப்புறேன். உண்மையான சொல்கிறேன், சூப்பராக தப்பார் அவர் ஜாக்கெட்டு. எங்கள் ஏரியா டைலர் மாதிரி இல்லை. என்ன கொஞ்சம் வாயில் தான் பேச மாட்டார், எதாக இருந்தாலும் எழுதி தான் அனுப்புவார். இங்கு பேரம் கிடையாது. தைத்த பின் பேரம் பேசாதீர்கள், கடன் கிடையாதுன்னு வசனமாக தான் போட்டு தள்ளுவார். ஆனால் சொல்கிற வேலையை கரெக்டாக செய்வார், கச்சியமாக செய்வார். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுப்பார், ஆனால் நல்லா தச்சிருவேன். அந்த தச்சிருக்காரு பார்த்தீங்களா கிச்சனு அப்படியே. இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இந்த சேலை வந்து 650. இதிலே க்ரீன் கலர் ஒன்று கட்டியிருந்திருப்பேன், அதுவும் 650 ரூபா தான் நினைக்கிறேன். ரெண்டும் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி தங்கச்சி ஆர்டர் போட்டு கொடுத்தா ஆன்லைனில், எனக்கு போட தெரியாது. அதனால் நல்லா இருக்கு. அந்த கலர் பிடிக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இந்த கலர் தான் நல்லா எடுப்பாக இருக்குல்லப்பா, சூப்பராக இருக்குது. இந்த கலர் எனக்கு பிடிக்கல, யாருக்காவது கொடுத்துருவோன்னு நினச்சேன் தங்கச்சிக்கு. சரி ஜாக்கெட் வர தச்சிட்டு கட்டி பார்ப்பேன் பார்த்தா கடைசியில் அந்த பச்சையை விட அந்த ப்ளூ தான் நல்லா எடுப்பாங்க. ஏன்னா நான் ப்ளூ வரை கட்டல, ஒரு நவாப்பழ கலர் கட்டினேன். முந்தானத்து போட்டிருப்பேன் ஒரு ட்ரெஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் வர இப்படி இந்த மாதிரி கலர் இப்போ தான் மாற்றி கட்ட ஆரம்பிச்சேன்.
சரி ஓகே பாய். முடிஞ்சால் ஃபங்க்ஷன்லாம் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுறோம். இல்லைனா அங்கனக்குள்ளே நின்று ஏதோ முடிஞ்சதை இந்த சாமி கும்பிட்றதோ அதுவோ ஏதோ எடுத்து போடுறோம். ஓகேவா? பாய். ஐ லவ் யூ. இரு கோகுல் அம்மாவுக்கு வாழ்த்து சொன்னியா? அம்மாவுக்கு நீ பிறந்த நாள் விடியா? சிரிக்கிறா பாருங்க. இங்கே இருக்க கோகுல் என்ன மாதிரியே சிரிப்பா. ஏ 2 பேரும் அழகாக சிரிக்கிறம்மா ஒரே மாதிரி. அடடா முத்தம் கொடுக்கக்கூடாதுடா. அதுக்கு வேறு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. நாங்கள் அப்புறம் கொடுத்துருவோம். அம்மாவுக்கு கை கொடு. பிறந்தநாள் நல்வாழ்த்து. இங்கிலீஷில் சொல்லு. எதுக்கு படிக்க வச்சிருக்கேன்? Many more happy returns of the day. தேங்க்யூ. ஏன்னா கண்ணத்துலையோ இப்படி ஒரு வாட்டி நானும் அவன் தான் முத்தம் கொடுக்க போகிறோம்னு போட்டு இதான் அடிச்சு விட்டாங்க. அதனால் ஓகே பிள்ளைலா, எல்லாருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்கும் மிக்க 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 நன்றி. ஓகே பாய்.